ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா 360. ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வாட்ஸ் பேனல் மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு கீழே வந்து MPPT சார்ஜ் கண்ட்ரோலரில் வந்து எப்படி சார்ஜ் ஆகுது, ஸோ எந்த அளவுக்கு ஆம்ஸ் வந்து எடுக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஓல்டு பேனல் தான். ஸோ 4 வருஷம் பழமையான பேனல். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு சார்ஜிங் ஆகுது, ஸோ பேனல் எத்தனை வருஷம் லைஃப் வருது எல்லாமே இதில் வந்து பார்க்கலாம். இந்த பேனல் 4 வருஷம் ஆச்சுன்னா நமக்கு எஃபிஷியன்சி எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கலாம். 300 வாட்ஸ் பேனல் இது. ஸோ கீழே போய்ட்டு அதை எப்படி கனெக்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்துடலாம் இந்த வீடியோஸ். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 லைன் கீழே வந்துடுச்சு. ஸோ இது ஒரு மல்டிமீட்டரு. இதில் 200ல் வச்சுருக்கேன். ஓகேங்களா, 20ல் வைக்கக்கூடாது, 200ல் வைங்க. அப்படின்னா 600ல் கூட வைக்கலாம். ஏன்னா இதில் வரக்கூடிய வோல்ட்டு 20 வோல்ட்டுக்கு மேலே தான் வரும் அப்படின்றதுனால நம்ம 200ல் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா டிசி. ஓகேங்களா, இது வந்து டிசி, இது வந்து ஏசி. நான் டிசியில் வச்சுருக்கேன். இப்போ மீட்டரில் வந்து ட்ராப் வந்து வச்சு எவ்வளோ வோல்டேஜ் இதில் வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் வோல்ட்டு இப்போ நம்ம கொடுக்குறது வந்து ஓப்பனாக வரக்கூடிய வோல்ட்டு கிட்டத்தட்ட 40 வோல்ட் வருது. ஓகேங்களா, 40 வோல்ட்டு தான் வருது, வாட்ஸ் இல்லை இது. ஓகேங்களா, வோல்ட்டு. இதை வந்து நம்ம MPPTயில் கொடுக்குறப்போ 12 வோல்ட் பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையும். ஓகேங்களா, இந்த வோல்டேஜ் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ ஓப்பன் வோல்ட் எந்த ஒரு லோடுமே இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஓப்பன் வோல்ட்டாக இவ்வளோ வோல்ட் காட்டும். நான் இது 24 வோல்ட் தான். 24 வோல்ட் பேனல்லாம் நான் வாட்ஸ் இந்த அளவுக்கு வந்து காட்டும். ஆனால் நம்ம கொடுக்குறப்ப வந்து கம்மியாகிடும். ஓகேங்களா, நம்ம இது கொடுத்து நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம யூடியூபில் வந்து இப்போ சார்ஜ் கண்ட்ரோலர் இருக்குது. ஓகேங்களா, யூடியூப் சார்ஜ் கண்ட்ரோலர் பேனல் வந்து கண்ட்ரோலருக்கு வரணும். கண்ட்ரோலர் வந்து பேட்டரிக்கு போகணும். பேட்டரியில் தான் வந்து யூபிஎஸ் போகும். யூபிஎஸோட பவர் வந்து இந்த கண்ட்ரோலர் வந்துடும். இது வந்து இதுக்கான பவர் வந்து டேரெக்டாக வந்து இபிலேருந்து வரும். ஸோ இபியில் வந்து இது கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டருக்கு அதுக்கான பவரை கொடுக்கும். பவர் கொடுத்து அது மூலிமா தான் வந்து பேட்டரிக்கு சார்ஜ் ஆகிறதுனாலும் எது வந்தாலும் வந்து இது மூலிமா தான் பண்ணுவோம். இது நார்மல் இன்வெர்ட்டர். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம அவுட்புட் லோடு எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த இன்வெர்ட்டர் இல்லாமல் டிசியாக யூஸ் பண்ணுறீங்க. இன்வெர்ட்டர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக பேட்டரி வந்து நம்ம எடுத்து டிசி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து MPPTயோட சார்ஜ் கண்ட்ரோலர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த MPPT சார்ஜ் கண்ட்ரோலரை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 40 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர். ஓகேங்களா, ஒரு 40 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோலர். ஸ்மார்ட் கண்ட்ரோல் மாதிரி இந்த இன்வெர்ட்டர் இதோட கண்ட்ரோலில் எடுத்துக்கோ. உங்களுக்கு SMPTன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப்பு SMU அப்படின்னு சொல்கிற மாடல்லாம் அது. SMUனா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதே வந்து இன்வெர்ட்டர் இதில் வந்து கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, சிலவங்க வந்து இதுலேருந்து பவர் வருமானு சொல்லிட்டு. இது வந்து பவர்லாம் வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பேனல் வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு பேட்டரிக்கான சார்ஜிங் கொடுக்கும். ப்ளஸ் வந்து இன்வெர்ட்டருக்கான பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது 2 வேலையும் தான் இது செய்யும். ஓகேங்களா, இதில் வந்து இப்போ இது பின்னாடி சாக்கெட் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம கமெண்டில் ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இது வந்து முழுக்க MPPT தான். ஓகேங்களா, நல்லா பக்காவாக சார்ஜிங்கும் உங்களுக்கு பண்ணும். இப்போ 40 ஆம்ஸ் இது. என்னென்ன வாட்ஸுக்கு என்னென்ன பேனல் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டீட்டெயில்ஸ் வந்து தனியாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதில் கூட நான் உங்களுக்கு காட்டி சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து கண்ட்ரோல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 12 வோல்ட்டாக இருந்தால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வோல்ட்லேருந்து 49.5 வோல்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து போகலாம். ஓகேங்களா, அந்த வோல்ட்டுக்கு நமக்கு இப்போ வந்து 40 தான் வந்தது. ஸோ ஓகே, நம்ம வந்து 12 வோல்ட்டுக்கு வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். இதில் அதே 24 வோல்ட்டாக இருந்தால் பார்த்தீங்கன்னா 30 வோல்ட் வந்து 99 வோல்ட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா 2 பேனலில் ஒன்றா நீங்கள் பேரல் பண்ணிடுவீங்க இல்லையா, அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து 12 வோல்ட்டில் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி 24 பேனல் கொடுத்து போகிறீங்க. நீங்கள் அப்படியே 24 அப்படியே கனெக்ட் பண்ணி நீங்கள் 24 பேட்டரியில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, 2 மேலே பேரலில் பண்ணி கொண்டு வரணும். எதுக்காக பேரலில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ரொம்ப லாங்காக கொண்டு வரப்போ வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கிறப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வோல்டேஜ் கம்மியாக இருந்தால் ஆம்பியர் அதிகமாக இருந்ததுன்னா லாஸ் அதிகமாகும். அதே நேரத்தில் ஒயர் வந்து ஹீட் ஆகும், கேஜி அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ கேஜி கம்மியான இதிலே வந்து ரொம்ப தூரம் கொண்டு வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா வாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், ஆம்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ரொம்ப லாங் கொண்டு போக முடியும், லாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அது எதுனா இது கிட்டத்தட்ட பாருங்கள். இதில் வந்து பேனல் கொடுத்துருக்குங்க 150, 160, 165. இது வந்து 4 பேனல் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க 12 வோல்ட்டில். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா 315 வாட்ஸ் அப்படின்னா 325 வாட்ஸ். இந்த 325 வாட்ஸ் கிட்டத்தட்ட 335 வாட்ஸ். இந்த 3 விதமான பேனலும் பார்த்தீங்கன்னா 2 பேனல் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதில் கனெக்ட் பண்ண முடியாது. இது மாதிரி கனெக்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 600 வாட்ஸ் பேனல் வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ 300 வாட்ஸ் பேனல் போட்டுருக்கீங்களா, அது மாதிரி 2 பேனல் வந்து நீங்கள் 12 வோல்ட்டாக இருந்தால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது 24 இருந்தால் ஓகேங்களா, நீங்கள் 24 கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
ஸோ கிட்டத்தட்ட 1200 வாட்ஸ் கனெக்ட் பண்ணலாம், கிட்டத்தட்ட 2 மடங்காக கனெக்ட் பண்ணலாம். இதுதான் நான் சொன்னேன். ஓகேங்களா, உங்களுக்கு சொன்னது காரணம் இதுதான். ஸோ நீங்கள் ஆம்சர் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ 315 வாட்ஸு இல்லை 375 வாட்ஸு இல்லை 335 வாட்ஸ் பேனல் வந்து 4 கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதே நேரத்தில் 390 425 அப்படின்னா 3 பேனல் வந்து கனெக்ட் பண்ணலாம். 315 335 2 பேனல் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த 24 நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து இதோட செட்டிங்ஸ். சைடில் ஒரு சுவிட்ச் இருக்கு இல்லையா, இந்த சுவிட்சை வச்சு நம்ம செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது செட்டிங்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. அதை வச்சு நம்ம செட்டிங்ஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வந்து ஹைலோட ட்ரிப்பர் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இன்வெர்ட்டர்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஃபால்ட்னா பவர் வந்து உங்களுக்கு ட்ரிப் பண்ணிடும். ஸோ இது வெளியில் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பேட்டரி லைனு, இது வந்து சோலாரோட லைனு. ஓகேங்களா, சோலாருக்கு இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், எத்தனை வாட்ஸ் வந்து இதில் கொடுக்கலாம் அப்படின்றது, என்ன வோல்டேஜ் வரைக்கும் இதில் கொடுக்கலாம் அப்படின்றது இதிலே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, ஸோ இன்வெர்ட்டருக்கான அவுட்புட் இது வழியாக நம்ம வெளியில் எடுத்து இன்வெர்ட்டர் பவர் வந்து இதில் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இன்வெர்ட்டருக்கு என்ன இதில் வந்து அவுட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஃபுல் செட்டிங்ஸ் ஆன வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி ஒன்று போட்டிருக்கோம். அதே நேரத்தில் இப்போயும் நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம எடுத்தோன்னே என்ன கனெக்ட் பண்ணோம்னா பேட்டரி தான் கனெக்ட் பண்ணோம். இன்வெர்ட்டர் கனெக்ட் பண்ணக்கூடாது, பேட்டரி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி சால்ரிங் வந்து நம்ம 12 வோல்ட் வந்து இருக்குது, அதை நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, உங்களுக்கு சிம்பிளாக இதில் இங்கே மேலே ஸ்டேஜில் காட்டணுன்றதுக்காக உங்களுக்கு நான் அதை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இல்லைனா உங்கள்கிட்ட லித்தியம் அயன் பேட்டரி இருந்தால் லித்தியம் அயன் பேட்டரி, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் அப்படின்னா லெட் ஆசிட் பேட்டரி தான் வந்து இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இப்போதைக்கு பெஸ்ட்டு வந்து அதுதான், சீப்பாகவும் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு ரீசேல் வேல்யூவும் இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் அதை சொல்கிறேன். இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்து பேட்டரி தான் கனெக்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஓகே பேட்டரி கனெக்ட் பண்ணிச்சு. இதுக்கான பேட்டரியை கனெக்ட் பண்ணி வச்சு வைப்பாருங்க. டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்பிளே ஆன் ஆகிட்டு உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. பேட்டரியோட வோல்ட் என்ன இருக்குது அப்படின்றது வந்து இப்போ காட்டுது. ஸோ சோலார் வந்து 600 வாட்ஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம், அதிலே வந்து காட்டிடுச்சு பாருங்க. ஏன்னா இதில் நான் இப்போ 12 வோல்ட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்படி கனெக்ட் பண்ணுறப்பே இதில் வந்து காட்டிடுச்சு என்ன வாட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இப்போ ஆட்டோ மோடில் இருக்குது. ஸோ அதுவே வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கும். ஸோ சோலார் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இபி வந்து கட் பண்ணிவிடும். அதுக்கான சேஞ்ச் ஓவருக்கான இப்போ ஆனில் தான் இருக்குது அப்படின்றது வந்து காட்டுது. பேட்டரியோட வோல்ட் காட்டும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். டுவெல் வோல்ட் பேட்டரியோட வோல்ட்டு 13.4. அவுட்புட் எதுவும் எடுக்கலை, அதனால் வந்து 0 காட்டுது. சோலார் வந்து 38 வோல்ட்டு 0.5. ஸோ 0.4 ஆம்ஸ் வந்து இப்போதைக்கு உள்ள சார்ஜிங் கட்டுக்கு. ஏன்னா நம்ம சின்ன பேட்டரி தான் கொடுத்துட்ருக்கோம். இல்லை அவுட்புட் எடுக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகிடும். இப்போ நம்ம அவுட்புட் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அவுட்புட் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெர்ட்டர் ஒன்று நமக்கு. ஸோ அதை எடுத்து நம்ம இன்வெர்ட்டர் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அது கூட வந்து 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயர் எதுக்காக அப்படின்னா நம்ம இன்வெர்ட்டர் கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் வந்து 2 ஒயர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே பேட்டரியாக இருந்ததுன்னா 2 மேலே லீடு இருக்கும், அந்த லீட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து பேனல் ஒயர் நமக்கு டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டேன். ஓகேங்களா, ஏன்னா பேட்டரி கைட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி தான் கனெக்ட் பண்ணுறதுனால அதை கைட்டு விட்டுருக்கேன். ஏன்னா அது 24 12 வந்து தீர்மானிக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு எதை கனெக்ட் பண்ணுறோமோ அதில் தான். ஸோ பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் வந்து 12 வோல்ட்னு அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும், 24 வந்து 24 அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்டரி கனெக்ட் பண்ண சொல்கிறது. பாசிட்டிவ்
பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 2 ஒயரை கனெக்ட் பண்ணியாச்சு. பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லைட் எரிஞ்சிட்ருக்கு. இன்னும் வந்து பேனல் வந்து கனெக்ட் பண்ணல. அதுக்கு முன்னாடி இந்த 2 ஒயரை சீவி இன்வெர்ட்டரோட பேட்டரி கிளீனர் இருக்குல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ், அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் சரிங்களா, ஒரு 2 வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பேனல் வந்து கனெக்ட் பண்ணுறேன். நான் கேஜ் கம்மியாக போட்டிருக்கேன், நீங்கள் கேஜ் அதிகமாக போடுங்க. ஒரு டெஸ்டிங்காக நான் சும்மா உங்களுக்காக போட்டு கட்டுறதுக்கு அந்த ஒயர் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒயரை போடக்கூடாது. இதுக்குன்னு கேபிள் இருக்குது, அந்த கேபிள் வாங்கி தான் நம்ம கனெக்ட் பண்ணணும். நான் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. பேனலையும் சரிங்களா, 40 ஆம்ப்ஸ் கனெக்ட் பண்ணலாம். 38 காட்டுது. வீடியோ தெரியுதா? ஓகே, அதை கனெக்ட் பண்ணிச்சு. இன்வெர்ட்டர் ஆனில் இருக்குது, ஆஃப் பண்ணலாம். இன்வெர்ட்டரோட பவரை வந்து இதில் நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா, இன்வெர்ட்டருக்கு வரக்கூடிய பவரை இதில் நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். இதுக்கான பவரை வந்து நம்ம கரண்ட்டில் வந்து எடுக்கணும். ஸோ அதுக்காக பவர் எவ்வளோ கன்சியூம் பண்ணுதுன்றதை உங்களுக்கு காட்டணும் இல்லையா, அதுக்காக இதில் வந்து நான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த எனர்ஜி மீட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இந்த எனர்ஜி மீட்டர் நம்மளை எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கணும்னா நம்ம வீடியோ சேனலில் இருக்குது, அதை போய் பார்த்துக்குங்க. இதுக்கான பவரை போட்டுடலாம். டிஸ்பிளே வந்துச்சா, நம்ம இதுக்கான பவரை கொடுத்துடலாம். கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து மீட்ரு உங்களுக்கு தெரியும். 2 மீட்டருமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போ இன்வெர்ட்டர் வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். வச்சுக்கோங்க, உங்களுக்கு போகக்கூடிய பவர் கட் பண்ணிட்டு இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு இருக்கு. நம்ம அவுட் புட்டில் ஏதாவது ஒன்று போடலாம், லோட் கொடுக்கணும். சிஸ்டம் பிரிண்டர் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களா விட்டா வந்து ஆன் பண்ணிட்டேன். சிஸ்டம் வந்து ஆன் ஆகுது. இப்போ பாருங்கள், ஆம்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து பவர் கொடுக்கல, சோலாரில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிச்சு. சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுறேன். சிஸ்டம் ஆன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ பாருங்கள், 7.4 ஆம்ஸ் வந்து இப்போ சோலார்லேருந்து நமக்கு கிடச்சிட்ருக்கு. சரிங்களா, இப்போ பாருங்கள் 7.8 ஆம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பேட்டரி வோல்ட்டு 13.1. இங்கே பாருங்கள், எந்த ஒரு பவருமே எடுக்கலை, எந்த ஒரு வாட்ஸுமே எடுக்கலை. ஓகேங்களா, ஏன்னா இங்கே வந்து பவரை கட் பண்ணிவிட்டு யூபிஎஸ் மோடில் ஒர்க் ஆகுது. ஸோ சிஸ்டம் வந்து ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், சிஸ்டம் ஆன் ஆகிட்டு ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இப்போ சிஸ்டம் இது மட்டும் இல்லாமல் ஹோம் தேட்டர் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே இதெல்லாம் கனெக்டில் இருக்குது. இது வந்து அவுட்புட் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபுல் டைமாக இப்போ வந்து இதில் ஒர்க் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா, பகலில் ஃபுல்லாக இதே மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகிட்ருக்கும். இங்கே உங்களுக்கு
பேட்டரியோட வோல்ட் குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்களுக்கு பவர் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நான் பிரிண்டர் ஆன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு வந்து பார்க்கலாம். மீட்டர் கேட்டு வந்து வச்சிடுறேன், பிரிண்டர் அங்கே போய்ட்டு ஆன் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். எனக்கு தெரியுற மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து பேட்டரியோட வோல்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரியுது. நீங்கள் கரண்ட் எடுக்கலாம் உங்களுக்கு தெரியுது. நான் போய்ட்டு உங்களுக்கு பிரிண்டர் வந்து ஆரம்பிக்கிறேன். பிரிண்டர் கிட்டத்தட்ட 1000 வாட்ஸ் இருந்தாலும் வரும். பிரிண்டர் ஆன் பண்ணி என்ன ஆரம்பிச்சாங்கன்னா லோட் ஆகிறப்ப ஹீட்டிங் அதில் இருக்குது. அந்த ஹீட்டர் வந்து ஆன் ஆகும். அப்படின்றப்ப அதிகமான ஆம்ஸ் இருக்கும். இன்வெர்டர் ஓவர்லோடு போட்டுருக்காங்க, அது கூட இருக்குது. பார்ப்போம். லோ பேட்டரி, லோ பேட்டரி போயிட்டு அப்புறம் யூபிஎஸ் மோடு மாறிடுச்சு. பிரிண்டர் ஆன் ஆகலை, ஏன்னா பேட்டரி வந்து டக்குன்னு சடனாக ஆம்ஸ் இருக்கும். 10 ஆம்ஸ் தான் லிமிட்டு பேட்டரிக்கு. பிஎம்எஸ் வந்து 10 ஆம்ஸ் போட்டுருக்கிறதுனால அது ஓவர்லோட் போய்ட்டு அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது உங்களுக்கு. ஆனால் ஃபுல் சிஸ்டமும் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் தான் ரன் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 9 ஆம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. இது எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுதுன்னு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எந்த ஒரு கரண்ட்டுமே இல்லாமல் ஒன்லி சோலாரில் மட்டும் இப்போ நான் சிஸ்டத்தை ஆன் பண்ணி ஓடிட்டுருக்கேன். எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது, ஷடவுன் எப்போ ஆகுது அப்படின்றது வந்து நாங்கள் பார்த்து சொல்கிறேன். எத்தனை மணிக்கு ஷடவுன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லலாம். சாயங்காலம் 5 மணி வரைக்கும் நமக்கு வந்து இதில் வந்து பவர் கிடச்சிட்டே இருந்தது. இந்த சின்ன பேட்டரியை வச்சு நான் சிஸ்டம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணேன். நான் அதுக்கு கொடுக்கக்கூடிய பவரை கட் பண்ணிவிட்டு சிஸ்டம் மட்டுமே கிட்டத்தட்ட ஃபுல் டே வந்து பக்காவாக ஒர்க் ஆச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஹோம் தேட்டரும் சிஸ்டமும் எனக்கு பக்காவாக சூப்பராக ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுது, இல்லை வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வண்டியில் செட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போன சிஸ்டம்லாம் வச்சு அங்கே யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் பண்ணணும் வச்சு தாராளமாக 2 பேனல் போட்டு ஒரு யூபிஎஸை போட்டு ஒரு பிரிண்டரை வச்சு நீங்கள் சூப்பராக ஒரு சின்னதாக ஒரு காம்பேக்டாக ஒரு ப்ரௌசிங் சென்டரை வந்து நடத்த முடியும் கார்லேயே வச்சு உங்களால். சரிங்களா?